இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முடிவில் நம்ம வாழ்க்கையில் பயத்தோடு வாழ்கிறதுக்கோ இல்லை கான்ஃபிடென்ட்டோடு வாழ்கிறதுக்கும் நம்ம கையில் தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபெய்த் விசஸ் ஃபியர். ஃபியர்னா பயம், ஃபெய்த்னா விசுவாசம். இதை நம்ம ஒரு டேர்மில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபியர்னா வாட் இஃப், ஃபெய்த்னா ஈவன் இஃப். வாட் இஃப்னா என்ன? ஒரு வேளை நடந்துருச்சுன்னா. ஈவன் இஃப் என்னென்னா ஒரு வேளை நடந்தாலும். இப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த டேர்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கேள்வியை உங்களுக்கான லைஃப்பில் இருக்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், வாட் இஃப், அதாவது ஒரு வேளை இப்படி நடந்துருச்சுன்னா. ஒரு சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேளை தேர்ட் வேர்ல்டு வார் பிகின் ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை யூஎஸ் ஈரான் வார் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை வாட் இஃப் அனதர் பேண்டமிக் லைக் கோவிட் வந்துருச்சுன்னா, ஒருவேளை நான் என்னுடைய ஜாபை இழந்துட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வாட் இஃப் ஒரு வேலை இருந்துட்டா ஒரு வேலையா அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தால் அது பயத்தை தான் கொண்டு வரும். இதுவே அதர் டேர்ம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஈவன் இஃப். இப்போ ஈவன் இஃப் தேர்ட் வேர்ல்டு வார் பிகின்ஸ், மூன்றாம் உலகப் போர் தொடங்கினாலும், இன்னொரு கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் வந்தாலும், ஈரான் யூஎஸ் வார் கண்டினியூ ஆகிட்டே இருந்தாலும், என்னுடைய ஜாபை நான் இழந்தாலும், ஈவன் இஃப் த லார்ட் ஆல்மைட்டி அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு இருக்கிறாரு, அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை, ஃபெய்த்தை, ஹோப்பை, கரேஜை கொடுக்கும். பயத்தை சுத்தமாக நீக்கி போடும். அதனால் பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வாட் இஃபை எடுத்துகிட்டு ஈவன் இஃப்னு போட்டு சிந்திச்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்கள் சிந்தனையில் வரும். சில பேர் இந்த ஜாப், இந்த பிஸ்னஸ், இந்த டிகிரி, ஒருவேளை சப்போஸ் நான் இந்த ஜாப் இழந்துட்டுனா என்ன பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியாக சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஜாபோ இல்லை இந்த பர்டிகுலர் பிஸ்னஸோ உங்களை போஷிக்கிறது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜாப் மூலமாக உங்களை போஷிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த ஜாப் போயிருச்சுன்னா வேற ஏதாவது மூலமாக ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஸோ உங்கள் நம்பிக்கை எந்த ஒரு மனிதர் மேலேயோ இல்லை பர்டிகுலர் ஆன ஜாப் மேலேயோ பிஸ்னஸ் மேலேயோ வைக்காமல் ஏசப்பா மேலே வைக்கும்போது துளி கூட பயம் இல்லாமல் எதிர்காலத்தை நம்ம ஃபேஸ் பண்ணலாம்.